மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை குறிப்பாக வட இந்திய குளிர்களை தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து மீண்டும் பிறகு வட இந்தியை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட இந்திய குளிர்களை தமிழ்நாட்டின் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும். குறிப்பாக குளிர் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும். இதற்கு பிறகு அந்த சுழற்சியானது வங்கக்கடலில் உருவாகி வரும் சுழற்சியின் காரணமாக கிழக்கு திசை காற்று திரும்பக்கூடும். அதற்கு பிறகு மழைப்பொழிவு சற்று பரவலாக மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும். பெரும்பாலான மாவட்டங்களில் சாரல் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக இன்றைய மழைப்பொழிவு கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், குளச்சல், மார்த்தாண்டம் மற்றும் பேச்சிப்பாறை போன்ற அணைகள் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த பாபநாசம் மற்றும் குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஊத்துக்காக்காட்சி போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். அந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தீவிரப்படுத்தக்கூடும். குறிப்பாக 13ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு திசை காற்று குறிப்பாக வங்கக்கடலில் நுழையக்கூடும். இதன் காரணமாக மழைப்பொழிவு மீண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலான நாட்களில் ஒரு வறண்ட வானிலை மற்றும் குளிர் போன்ற ஒரு நிலையை உருவாக்கியது. இதன் காரணமாக சிறுவர்கள் மற்றும் பெரியோருக்கு சளி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியது. விரைவில் இது மாறக்கூடும் மற்றும் விரைவில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் சராசரி மழையை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் குறைந்து காணப்படும். அதுவும் ஒரு சிறப்பு அறிக்கையாக வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் மழை தொடங்க உள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வெப்பநிலை வங்கக்கடலில் 29 முதல் 30 டிகிரி வரை ஒரு சில இடங்களில் இருக்கும் காரணத்தினால் தற்பொழுது SSC நம்மளுக்கு சாதகம் இல்லாத காரணத்தினாலும் மற்றும் வெப்பநிலை மற்றும் நீரோட்டம் போன்ற பகுதிகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் காரணத்தினால் குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் இருந்து காற்று திரும்பக்கூடும். இதன் காரணமாக விரைவில் SST நம்ம பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு மேலும் தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் நவம்பர் 20க்கு மேல் மீண்டும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கனமழை முதல் மிக கனமழை போன்ற மிக கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் இதன் காரணமாக தற்போது இந்த வறண்ட ஒரு வானிலை மற்றும் இதமான குளிர் போன்ற ஒரு சூழ்நிலையை தவிர்த்து மற்றும் மழை கிழக்கு திசை காற்றின் தீவிரத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக சுற்றும் மழையாக அமையக்கூடும். விட்டு கிழக்கு திசை காற்று திரும்பும் பகுதிகளுக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அனைத்து மாவட்டங்களோட கேள்வி என்னன்னா, வெப்பசலன இடிமலை நாளை மற்றும் நாளை மறுநாள் மட்டும் இருக்கக்கூடும். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இன்று இரவு மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். குறிப்பாக இது தென் மாவட்டத்துக்கு சாதகமாக இருக்கும். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது ஆங்காங்கே ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு கடுமையான புயல் தாக்கி வருகிறது. மீண்டும் அது குறிப்பாக இந்திய பெருங்கடலை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக மேலும் வடகிழக்கு பருவக்காற்றை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறதால் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு அமைய உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி மாடல்ஸ் யாரோ இப்போதைக்கு நம்ப வேண்டாம். ஒரு 2 நாட்களுக்கு நம்ப வேண்டாம். அந்த அளவுக்கு சொதப்பல் மற்றும் குழப்பமான வானிலையை நிலவி வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையானது வடகிழக்கு பருவமழை பற்றி மற்றும் எப்படி மழைப்பொழிவு இருக்கப்போது டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களை பற்றி என்பதும் ஒரு விரிவான அறிக்கையில் தெரிவிப்பேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மழைப்பொழிவு அதாவது இன்றைக்கு தென் மாவட்டத்தில் இருக்கும் சொல்லியிருந்தோம். அதேபோல் மதுரை மற்றும் திண்டுக்கல், நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மற்றும்
வட மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மட்டும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.